இங்க இவங்க கேட்பாங்க 20 சீட்டு அப்படின்னு. இது இல்ல அவ்வளவு கொடுக்க முடியாதுன்னா, டேய் இன்னும் வேற டாக்குமெண்ட் ஏற்றா, ஐயா கொடுத்துட்றோம். காங்கிரஸ் தான் திமுகவை மிரட்டி இந்த மாதிரி கூட்டணி வச்சாங்க. ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துகிறார் கருணாநிதி, இங்க வாரிசு அரசுல வந்துருச்சு, இதை நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு வெளில வந்தாரோ, எந்த ஸ்டாலினை எதிர்த்து வெளில வந்தாரோ அந்த ஸ்டாலினுக்கு போய் தொடச்சு விட்டுட்டு இருக்காருங்க. குப்பையில மாணிக்கம் போல அந்த கோபாலபுர குடும்பத்துல ஒரு ஆன்மீக அம்மா, அது அந்த அம்மால அதை கேட்ட எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவங்க பெருமாள் கோயிலுக்கும் போறாங்க, சிவன் கோயிலுக்கும் போறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டப்படாதா? பக்திய படுக்கிற விஷயத்தை கூட அன்னைக்கு கம்பேர் பண்ணுவேன். திமுக உள்ள சாதாரண நிர்வாகி இல்ல, திமுகவோட தலைமை பொறுப்புல இருந்த பல பேரு பெண்கள் விஷயத்துல எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கிறாங்க. விலை மாதர் வீடுகளுக்கு போறதையே பொழப்பா வச்சிருந்தாங்க. விலை மாதர்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்களையும் ஏமாத்திட்டு காசு கொடுக்காம வந்திருக்கிறாங்க. கொடுத்த பணத்தை என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வாங்கிட்டு வந்து மறுபடியும் அந்த பணத்தை இன்னொரு வீட்டுல போய் கொடுத்திருக்கிறாங்க. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையா சுடுகாடுன்னு சொன்னீங்கல்ல, திராவிட நாடு அடைய முடியல. திமுக உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் சுடுகாட்டுக்கா போனீங்க, இன்னும் வாழ்ந்துட்டு தானே இருக்கீங்க. கடவுள் இல்லைன்னு பேசுனீங்களா ஒரு காலகட்டத்தில், மாத்தினீங்களா இல்லையா? அடுத்த ஸ்டேட் அட்டானமி பேசுனீங்களா, என்ன ஆச்சு? கருணாநிதி என்ன சொன்னாரு? பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்று பொய் பிரச்சாரம் செய்வார்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும். வாஜ்பாய் நல்ல மனிதர், பாஜகவின் கொள்கைகள் நல்ல கொள்கைகள், RSS ஒரு தேசப்பற்ற இயக்கம். அமித்ஷாவையும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியல, பயந்துட்டு கிடக்குறீங்க. வேற எந்த சா வந்தாலும்னா சும்மா ஏதாச்சும் டயலாக், பாவம் அவருக்கு பேசவா தெரியுது, எவ்வளோச்சும் எழுதி கொடுத்துருவான். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் OBC அணியின் மாநில பொதுச் செயலாளர் திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. 2026 தேர்தல் ஒருங்கிணைந்து தான் சந்திக்க போகிறோம் அப்படின்றதையும் உறுதி செஞ்சுருக்கீங்க. ஆட்சியில் பங்கு இருக்குமான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? We will cross a bridge when we come to it. அதுக்கு இன்னும் டைம் நிறையா இருக்கு. எங்களோட ஒரே நோக்கம், போகிற இடமெல்லாம் அந்த கேள்வியை தான் மாநில தலைவர்கிட்டையும் முன் வச்சுட்ருக்காங்க. அது கியூரியாசிட்டி கில்டு த கேட் அப்படிம்பாங்க. அதனால் இந்த கியூரியாசிட்டி ரொம்ப இருக்க வேண்டாம். இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லட்சியம், தமிழகத்தையும் தமிழக மக்களையும் இந்த தீய சக்தி திமுக ஆட்சியிலேருந்து காப்பாற்றணும். மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்திக்கிறாங்க, தினந்தோறும் பிரச்சனை. மாணவர்களுக்கு பிரச்சனை, இளைஞர்களுக்கு பிரச்சனை, பெண்களுக்கு பிரச்சனை, பெரியவங்களுக்கு பிரச்சனை, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பிரச்சனை, போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை. எல்லா தரப்பு மக்களுக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அவங்க படாத சிரமமே கிடையாது, அவ்வளோ சிரமங்கள் இருக்கின்றன. அத்தனைக்கும் அடிப்படை காரணம் இந்த திமுக அரசாங்கம். நிர்வாக திறனற்ற, கொள்ளை முறையில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய இந்த MK ஸ்டாலினோட அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதுதான் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும். அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, NDA மறுபடியும் ஒரு இந்த வலுவான தன்மையோட NDA மறுபடியும் வருது. தேசிய ஜனநாயக கூட்டணி அசுர பலத்தோடு வருது. இன்னைக்கு அதிமுக BJP எல்லாம் இருக்கிறோம். ஏற்கனவே பாமக நம்ம கூட்டணியில் இருந்தாங்க, இருப்பாங்க நம்புகிறோம். விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக ஏற்கனவே நம்ம கூட தான் இருந்தாங்க, இப்போவும் இருப்பாங்க நம்புகிறோம். GK வாசன் இருக்கிறாங்க, ஜான் பாண்டியன் இருக்கிறாங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் வருவாங்கன்னு நம்புகிறோம். இப்படி தமிழகத்தையும் தமிழக மக்களையும் காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை நல்ல மனிதர்களும் நல்ல கட்சிகளும் இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து திமுகவை தோற்கடிக்கணும். இதுதான் எங்களோட நோக்கம், ஒரே லட்சியம். அதைத்தான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போனாங்க. 2026 தமிழகத்தில் நடக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காங்க. இருக்காங்கல்ல இல்லையே, இப்ப யோசிச்சு பாருங்களேன். அங்க திமுகவை தவிர டபுள் டிஜிட்ல ஓட் ஷேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லுங்க, கிடையாது. திருமாவளவனுக்கு எவ்வளவு ஓட் %? 1% இருக்குமா, 2 இருக்குமா? கம்யூனிஸ்ட் கட்சிகள்
2 கட்சிக்கு சேர்ந்தே 2% இருந்தாவே பெரிய விஷயம். சும்மா அவங்க திமுக முதுகுல வந்துட்டு சவாரி செய்யக்கூடிய ஆட்கள் அவங்க. காங்கிரஸ் தமிழகத்துல காங்கிரஸ்ன்னா யாருக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல ஒரு 50 இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்தாவே பெரிய விஷயம். கம்யூனிஸ்டும் அப்படித்தான். இல்லவே இல்லை. அது என்ன கூட்டணி? அதெல்லாம் ஓரளவுக்கு பேர் சொல்லக்கூடிய கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகா இவங்களுக்கே 2% 3% தான் ஓட்டு. ஆனா இங்க வாங்க அப்படியே அதிமுக ஒரு பலமான கட்சிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பின்பும் கூட அதிமுக தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியும் அங்கம் வகித்த அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 2021 தேர்தலில் 75 எம்எல்ஏக்களை ஜெயிச்சான். இன்னைக்கு அதிமுகவுக்கு மட்டுமே 65 எம்எல்ஏக்கள் இருக்கின்றன. ஒரு பலமான எதிர்கட்சி. திமுக அப்படி இல்லைங்க. திமுக ஒரு முறை ஆட்சியில் இருந்தா மறுமுறை ஆட்சிக்கு வராது. கருணாநிதி காலகட்டத்திலிருந்து சொல்றேன். அப்படி ஆட்சி இழக்கும் போது ஒரு முறை பாத்தீங்கன்னா கருணாநிதி மட்டும்தான் ஜெயிச்சாரு, வேற யாருமே அது ஜெயிக்கல. ஆனா அதிமுக 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியா பாஜகவோட சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் போது 75 எம்எல்ஏ, அதிமுக மட்டுமே 65 எம்எல்ஏ. ஒரு பலமான எதிர்கட்சியா இருக்குது. பிஜேபி இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாளும் 8 கால் பாய்ச்சல்ல பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு. நாங்க டபுள் டிஜிட்ல வந்துட்டு ஓட்டு வச்சிருக்கிறோம். இது ப்ரூவன் ஒண்ணு. சும்மா கற்பனையில சொல்றதுல எங்களுக்கு அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்குன்னு. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 எம்பி எலெக்ஷன்லயே 18% ஓட்டு வாங்கணும். பிஜேபி மட்டுமே கிட்டத்தட்ட 12% ஓட்டு வாங்கணும். நீங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகா இது எல்லாத்தையும் சேர்த்தா கூட பிஜேபிக்கு ஈக்குவலா வர முடியாது. அதுல பாதித்தான் வரும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு 2 கட்சி மட்டும் வச்சுட்டா கூட, அதிமுக பிஜேபி இது 2ஐயும் வச்சுக்கிட்டா கூட திமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் சேர்த்தா எங்க அளவுக்கு ஓட் ஷேர் அவங்களுக்கு வராது. அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வராது. இந்த 2 கட்சிகளுக்கே எவ்வளவுன்னா ஏற்கனவே இருந்தது மாதிரி பாமக எங்க கூட வரப்போகுது, தேமுதிக எங்க கூட வரப்போகுது. இவங்க எல்லாரும் சேரும்போது இன்னும் எங்கேயே இருக்கும். அவங்களுக்கு நல்லா தெரியும் திமுக கூட்டணிக்கு. அதனாலதான் பயந்து போய் டெய்லியும் ஏதாச்சும் ஒண்ணு பேசுறாங்க. இந்த கூட்டணி பத்தி ஏதாச்சும் ஒண்ணு சொல்றது. ஸ்டாலினுக்கு ஏற்கனவே தூக்கம் வரலன்னு புலம்பிட்டு இருந்தாரு. இந்த புலம்பல தான் அவர் இயற்கையாகவே வந்துட்டு எதுவுமே நிதானம் இல்லாமல் பேசுவார். அவருக்கு சுதந்திர தினம் என்னைக்கும் தெரியாது. ஆனால் அவங்க தரப்பு பதிவு பண்ணுறாங்கல்ல, அவங்க தொண்டர்கள்லாம் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. எப்படி அதை வந்து அவங்க சமாளிக்க போகிறாங்கன்ற ஒரு அதான் பதற்றங்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னல, நிதானமாக இருக்கும்போது இவருக்கு சுதந்திர தினம் எதுவும் தெரியாது, குடியரசு தினம் எதுவும் தெரியாது, கணக்கு கரெக்டா தெரியாது. இப்போ பதற்றம் அதிகமாயித்தான். 63,000 நிதானமா இருக்கும் போதே அவருக்கு ஒழுங்கா சொல்ல தெரியாது. இப்ப பதற்றம் அதிகமாயிடுச்சு. என்னடா அப்படி ஆயிடுச்சே அப்படி சொல்லி இந்த பதற்றத்துல என்னென்னமோ சொல்லி விடுறாரு. இந்த பதற்றம் அவங்களுக்கு தோல்வியை இப்பவே கொடுத்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல, அரித்மெட்டிக் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இன்னைக்கு வெறும் அதிமுக, வெறும் பிஜேபி இவங்க 2 பேருமே வச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு பலமான கூட்டணியா இருக்கு. இன்னும் மற்ற கட்சிகள்லாம் சேரும்போது இன்னும் பலமான கூட்டணி ஆயிடும். நம்ம தேர்தலை சந்திக்கணுமா வேண்டாமா? செவனின்னு நம்ம வந்துட்டு தேர்தலை சந்திக்காம இருந்தோம்னா அட்லீஸ்ட் இந்த டெபாசிட்டுக்கு பணம் கட்டுவோமே, கட்டாம கூட இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பதற்றம் அதிகமாக வந்துச்சு. இந்த பதற்றத்தின் வெளிப்பாடு என்ன சொல்றாங்க? தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உனக்கு எப்படி தெரியும்? உங்க தொண்டர்கள், உங்க நிர்வாகிகளே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. அதுலயே உங்களால கவனம் செலுத்த முடியல. அதிமுக தொண்டர்கள் விரும்பலன்னு யார் சொன்னா? அதிமுக 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறதா அந்த கட்சி கிளைம் பண்றாங்களா? அதுல எத்தனை பேர் வந்துட்டு நாங்க விரும்பலன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. பிஜேபியில யாராச்சும் அதை பத்தி சொல்லியிருக்கிறோமா? ஹைகமாண்ட் என்ன சொல்லுதோ அப்படியே வந்துட்டு ஏத்துக்கக்கூடிய கட்சிகள், அது அதிமுக இருக்கட்டும், பிஜேபி. திருமணம் நடந்திருக்கு, குடும்பத்துல எப்படி சலசலப்பு இருக்குதான செய்யும்ன்றதை கார்த்திக் சிதம்பரம் பதிவு பண்றாரு. இந்த கட்டாய திருமணம்ங்கிறது கருணாநிதி தலைமையிலான திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடந்ததுதான் கட்டாய திருமணம். மிரட்டி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு ஃப்ளோர்ல ரெய்டு போயிட்டு இருக்கோம், இன்னொரு ஃப்ளோர்ல கூட்டணி பேச்சுவார்த்தை. இவங்க கேட்பாங்க 20 சீட்டு அப்படின்னு. இது இல்லை அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னா, டேய் இன்னும் வேற டாக்குமெண்ட் ஏற்றா, ஐயா கொடுத்துட்றோம். காங்கிரஸ் தான் திமுகவை மிரட்டி இந்த மாதிரி கூட்டணி வச்சாங்க. அதுதான் கட்டாய திருமணம். அடுத்தது பார்த்தோம்னா வைகோன்னு ஒருத்தர், ஒரு கோபால் சாமி இல்லை, கேவலமான ஆசாமி, அந்த மாதிரி ஆயிட்டார். எந்த திமுகவில் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துகிறார் கருணாநிதி, இங்கே வாரிசு அரசில் வந்துருச்சு, இதை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வெளில வந்தாரோ, எந்த ஸ்டாலினை எதிர்த்து வெளில வந்தாரோ அந்த ஸ்டாலினுக்கு போய் தொடச்சு விட்டுட்டு இருக்காருங்க. கருணாநிதி தன்னோட பையன் ஸ்டாலினுக்கு பண்ணதை அப்படியே இவரு வைகோ இவரு பையனுக்கு பண்ணிட்டு இருக்கிறார்.
எவ்வளவு மோசமாக சொன்னார். கருணாநிதி அவர்களோட ஜாதியை குறிப்பிடும் விதமாகலாம் பேசினார் வைகோ அவர்கள். பேசிட்டு இந்த தொழில் பண்றதுக்கு கருணாநிதி வேற தொழில் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு பரம்பரை தொழில் ஒன்று இருக்கு அப்படின்னாரு. உடனே இவங்க ஜாதி பத்தி நீங்க சொல்றீங்கன்னு விமர்சனம் வந்தப்புறம் அப்படியே அந்த பேட்டிலேயே அவர் ஒரு பயந்து போய் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்ல வேற தொழில்னா இந்த ஏஜ் ஓல்டு தொழில் ஒன்று இருக்கு. என்ன சொல்றேன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அவ்வளவு மோசமா கருணாநிதியை பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் திமுக பத்தியும் விமர்சனம் பண்ண வைகோ அவர்கள் இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. இது நல்ல திருமணமா? இது கட்டாய திருமணம் இல்லையா? 2016 மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினாரு? வைகோ அவர்களை பத்தி எவ்வளவு பேசினாங்க? இதே திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க? திமுகவோட தலைவர் கருணாநிதி அவர்கள், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமையா அப்படி எங்களை பார்த்து கேட்டாரு சொன்னாங்களா இல்லையா? சொல்லியிருக்கேன். இப்ப அந்த கட்சிகள் ஒன்னா கூட்டணியில் இருக்கிறாங்களே, இது கட்டாய திருமணம் இல்லையா? வைகோ அந்த கட்சியை விட்டு வெளில வரும் பொழுது திமுகவில இருந்து வைகோ நீங்க நீக்கி விட்டீர்களே என்று சொல்லி நிறைய பேர் தீக்குளிச்சு செத்து போனான். அவனா செத்து போனா பரவாயில்ல, தானும் தான் பிள்ளையும் நல்லா இருந்தா போதும் சொல்லி அந்த கட்சியில போய் இருக்கிறார வைகோ, அந்த கூட்டணி இருக்காரு. இது கட்டாய திருமணம் இல்லையா? அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இப்படி ஏதாச்சும் கருத்து வேறுபாடு காரணமாகவோ வேற ஏதாச்சும் இங்க யாராச்சும் தொண்டர்களை யாராச்சும் தற்கொலை பண்ணிட்டாங்களா? கிடையாது. அவ்வளவு மோசமா நடந்திருக்கா? அன்றைக்கும் சில கருத்து வேறுபாடு வரலாம். அந்த சூழ்நிலையில திடீர்னு ஒன்றையா இணையறதும் இல்ல வந்துட்டு கொஞ்சம் தனித்து நிக்கிறதும் அரசியல் இயற்கை. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன யோசிக்கிறோம்? சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை மறந்துடுறோம். நம்மளோட இந்த கௌரவங்கிறதோட தமிழக மக்கள் தமிழகத்தோட பாதுகாப்பு முக்கியம். பாஜகவோட கூட்டணி அதனால திமுக தமிழகத்துக்கு செய்த துரோகம் அப்படிங்கிறாங்க. இந்த திமுக இன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, தனக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் தமிழகத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையை சொல்லி விட்டுருவாங்க. இது தமிழகத்துக்கு வந்த பிரச்சனை இல்ல, திமுகங்கிற கட்சிக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த கோபாலபுர குடும்பத்துக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. அவங்க ஆட்சியில கோலச்ச முடியாது. மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, நம்ம அப்பா நம்மளை பல வருஷம் கட்சியில வச்சிருந்து அப்புறமா அவர் போகும்போது கட்சி நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். நாம எப்படியோ வந்துட்டு ஒரு அனுதாப அலையில ஆட்சிக்கு வந்துட்டோம். இன்னொரு முறை நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம அப்பா நம்ம கையில ஆட்சியை கொடுத்தது மாதிரி நாம கட்சியையும் ஆட்சியையும் நம்ம புள்ள கையில கொடுத்துடலாம், உதயநிதிக்கு கொடுத்துடலாம். அப்புறம் உதயநிதி ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாரு, அவரு பிள்ளைக்கு கொடுப்பாரு. இப்படி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நம்ம கொத்தடிமையா வச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் மட்டும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைச்சோமே. ஆனா இன்னைக்கு வந்துட்டு அதிமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்து நம்மளை ஆட்சியை விட்டு அகற்ற போறாங்களே அப்படிங்கிற பதற்றத்துல இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு கிடக்கிறார். இது தமிழகத்துக்கு வந்த பிரச்சனை கிடையாது. இன்னும் சொல்ல போனா தமிழகம் சந்தித்து கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை, திமுக ஆட்சியால் வரக்கூடிய பிரச்சனைகளை களைய வேண்டும். திமுக ஆட்சியால் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தமிழகத்தையும் தமிழக மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி போராட்டம் வந்து அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்றாங்க. அது மிகப்பெரிய பேசு பொருளா மாறுது. இங்க அதிமுக பாஜக தனித்தனியா பண்ற மாதிரி இருக்குல்ல, அது வருங்காலத்துல ஒன்னா சேர்ந்து பண்ற மாதிரி திட்டங்கள் ஏதாவது இருக்கா? முதல்ல திமுக கூட இருக்கிறவங்க எல்லாம் பேச்சுக்கு வேணா நம்ம கூட்டணி கட்சின்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் கூட்டணி கட்சி இல்லைங்க. திமுகவில் ஒவ்வொரு கட்சியிலையும் இளைஞர் அணி, மகளிர் அணி, ஓபிசி அணி இப்படிலாம் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு அணி. கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ஒரு அணி, காங்கிரஸ் கட்சி ஒரு அணி, விசிக ஒரு அணி, திமுகவுக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. தனித்தனி கட்சியா இருந்தா நாம மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம், தனியா குரல் கொடுப்போம் அப்படின்னு குரல் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும். ஏன் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்கன்னா, இப்ப காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு போராட்டம் நடத்தினா எத்தனை பேர் வருவாங்க? 20 பேர் வருவாங்களா? பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வரும் பொழுது அப்போ தலைவர் அண்ணாமலை அவர்கிட்ட போயிட்டு கேள்வி கேட்டாங்க. எத்தனை பேர்னே ஒரு 50 பேர் வந்திருப்பாங்களானே, சென்னையா இருந்தால் 10 பேர் வந்திருப்பாங்க, இங்கே ஒரு 50 பேர் வந்திருப்பாரு அப்படி கேட்டார். ஏற்கனவே செல்வ பெருந்தகை வந்துட்டு நாங்கள் கமலாலயத்தை முற்றுகையிடுவோம் சொல்லும்போது, வாங்கினே ஒரு 10 பேர் வருவீங்களா, சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு. காங்கிரஸ் கட்சியில் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்த அழகிரி அவர்கள் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினாரு. அவர் சேர்த்து மொத்தமாக 4 பேர் தான் இருந்தாங்க. 4 பேர் எதுக்கு? காங்கிரஸ் கட்சி தூக்கிட்டு போறதுக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை அவங்க எப்படி தனியாக நடத்த முடியும்? ஆனா நாங்க அப்படி இல்லையே. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், பாஜக தலைமையிலான என்டிஏ எம்பி எலெக்ஷன்ல 18% ஓட்டு வாங்கணும். ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி 23% ஓட்டு வாங்கினுச்சு. அப்ப நாங்க தனித்தனியாக போராடுவோம். ஃபியூச்சர்ல தேவைப்பட்ட ஒன்று சேர்ந்து கூட போராடுவோம், தவறு கிடையாது. ஆனா எங்கள்கிட்ட பலம் இருக்கு, தனியா நாங்க போராடுறதுக்கும் அவ்வளவு பலம் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 17ஆம் தேதி ராயப்பேட்டை ஒய்எம்சிஎல்ல இப்போ எங்களோட புதிய மாநில தலைவராக வந்திருக்காருல அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள்,
அவருக்காக நாங்கள் வந்துட்டு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி மாதிரி வச்சுருந்தோம். வெறும் நிர்வாகிகள் மட்டும் ஒரு SMS அனுப்பணும். 5000 நிர்வாகிகள் வந்தாங்க OMC கிரவுண்டில். நிர்வாகிகள் மட்டும். இன்னும் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் யாரையும் கூப்பிடல. நாங்கள் சென்னையில் மட்டும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே 5000 பேர் வராங்க. இதே போல தமிழகத்தில் நாங்கள் விழுப்புரம் கூட்டத்தில் நடத்தியிருக்கிறோம், நாங்கள் அடுத்தது வேலூர் கூட்டத்தில் நடத்தியிருக்கிறோம், சேலத்தில் நடத்தியிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு கூட்டமும் நடத்துகிறோம். நிர்வாகிகளே எங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ பொதுமக்களுக்காக போராடும் பொழுது பொதுமக்களையும் நாங்கள் சேர்த்து அழைச்சிட்டு வருவோம். எங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், தனியாக போராட முடியும். இவங்களால முடியாது. தேர்தல் நெருங்க 2 கட்சியிலையும் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூடி முடிவெடுப்பாங்க. இதில் இந்த விஷயத்தில் தனியாக போராடலாமா இல்லை ஒன்றா போராடலாமா, இப்பெல்லாம் தலைவர்கள் கூடி முடிவெடுப்பாங்க. தனியாக போராடினாலும் ஒன்றா சேர்ந்து போராடினாலும் மக்களுக்காகத்தான் போராடுகிறோம், பெரிய அளவில் போராடுகிறோம். இது தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நல்ல செய்யக்கூடிய போராட்டமாக எங்களோட செயல்கள் இருந்து வருகின்றன. திமுக பதற்றத்தில் நாளுக்கு நாள் வச்சு ஒன்று சொல்லிட்டே கிடப்பாங்க. மீண்டும் மீண்டும் தனக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தமிழகத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையை டைவெர்ட் பண்ண பார்ப்பாங்க. பட் இது கருணாநிதி காலத்து தமிழகம் இல்லை. தமிழக இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் எல்லாருக்கும் அரசியல் தெரியுது. திமுக எதுக்கு எடுத்தாலும் தமிழகம் சொல்லி திசை திருப்பி வர்றான். இது கோபாலபுர குடும்பத்திற்கும் திமுகவுக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அல்லு சில கட்சிகளுக்கும் வரக்கூடிய பிரச்சனை. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி உணிச்சு தூண்டி விடுவான். அதுக்கு நம்ம பலிகடை ஆகிடக்கூடாது. நம்ம பாட்டம் பூட்டேன், நம்ம அம்மா அப்பா ஏமாந்தது போதும், இனிமேல் நாம ஏமாறக்கூடாது. அப்படி ஏமாந்தோம்னா எதிர்காலத்தில் வந்துட்டு எல்லாருக்கும் பிரச்சனை வந்தார் சொல்லிட்டு எல்லாரும் உசாரா இருக்கிறாங்க. திமுக கத்திக்கிட்டே இருக்கட்டும். கருணாநிதி விட்டுட்டு போனது அமைச்சர் பொன்முடி கையில் எடுத்திருக்காரு. நிண்டா 10 படுத்தா 5 அப்படின்னு சொல்லிட்டு சைவம் வைணவம் குறித்து பேசியிருக்காரு. நீதிமன்றமும் நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது திமுகனாவே ஆபாசம், திமுகனாவே அநாகரிகம், திமுகனாவே வன்முறை, திமுகனாவே கேவலம், திமுகனாவே அருவருக்கத்தக்க செயல். இது அத்தனையோட உருவம் தாங்க திமுக. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அத்தனை பேர் இப்படிதான் பேசுறான். இன்னும் முக்கிய தலைவர்கள் சொல்லக்கூடிய பல பேர் இவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்கிறான். இப்போ பொன்முடிக்கெல்லாம் அவருக்கு பிள்ளையே இப்போ ஒரு பதவியில் இருக்காருல்ல. இப்போ அவங்க சொந்தக்காரங்களாம் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அந்த குடும்பத்திலலாம் பெண்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள அதை கேட்டா என்ன நினைப்பாங்க? அந்த ஒரு பொது கூச்சம் வேண்டாமா? பொதுவாக மனிதன் உள்ளுக்குள்ள சில பேருக்கு அழுக்கு இருந்தா கூட வெளியில 4 பேருக்கு முன்னாடி நம்ம நாகரிகமா இருக்கணும்னு நினைப்பான்ல. அதுதான் ஆரம்பம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளேயும் சிவிலைஸ் ஆகணும். அதுதான் முதிர்ச்சி. வயசாக இந்த முதிர்ச்சி வரணும்ல. எத்தனை வயசுலயும் ஒரு மனிதன் இவ்வளவு கேவலமாக பேசுறாங்கன்னா எவ்வளவு அருவருக்கத்தக்க செயல் இது. பொன்முடியை பார்த்து கேட்கிறேன், திமுக எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க, கோபாலபுர குடும்பத்திலேயே பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் சைவமா வைணவமா? அவங்க சைவ வழியில வழிபட்டாலும் வைணவ வழியில வழிபட்டாலும் இந்த பேச்சை கேட்கும் போது அவங்களுக்கு மனசுல எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம சைவத்துல சிவனை வழிபடுறோம், ஆனா நம்ம சைவ வழிபாட, நம்ம மத சின்னத்தை இவ்வளவு கேவலமா பேசுறான் இந்த ஆளு. நம்ம வைணவ முறையில பெருமாளெல்லாம் நம்ம கும்பிடுறோம், நம்ம வைணவ முறைய, நம்மளோட மத சின்னத்தை இவ்வளவு கேவலமா பேசுறான் இந்த ஆசாமி. அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய பெண்களே எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அம்மா துர்கா அம்மா மேல எனக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. குப்பையில மாணிக்கம் போல அந்த கோபாலபுர குடும்பத்துல ஒரு ஆன்மீக அம்மா அது. அந்த அம்மாலாம் அதை கேட்ட எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவங்க பெருமாள் கோயிலுக்கும் போறாங்க, சிவன் கோயிலுக்கும் போறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டப்படாதா? பக்திய படுக்கிற விஷயத்தை கூட அன்னைக்கு கம்பேர் பண்ணுவேன். மன்னிப்பு கேட்ட பின்னாடியும் அதை இவ்வளவு பெருசா பேச வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு தரப்பு கேள்வி எழுப்புறாங்கல்ல. இது என்ன மன்னிப்பு? இது என்ன செஞ்சிருக்கணும் ஸ்டாலின்? கோடிக்கணக்கான தமிழர்கள் வைணவம் சைவத்தை கடைபிடிக்கிறாங்க, அவங்களோட மத உணர்வு புண்பட்டு இருக்கு. கோடிக்கணக்கான தமிழக பெண்கள் என்னையா பெண்கள் இவ்வளவு கேவலமா பேசிட்டே சொல்லி கோபம் கொண்டு இருக்கிறாங்க. 4 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டல, அமைச்சரா இருந்துட்டல, இன்னும் 1 வருஷம் தானே, போ உன பதவி விட்டு நீக்கிறேன், மந்திரி பதவியிலிருந்து நீக்கிறேன் சொல்லி நீக்கணுமா இல்லையா? செஞ்ச ஒரு அவரு செய்யல, இந்த அசாமியாவது செஞ்ச மன்னிப்பு என்கிற அதாங்க மன்னிப்பு. ஒரு தப்புக்கு எத்தனை நடவடிக்கைன்னு கனிமொழி கேட்கிறாங்க. எந்த நடவடிக்கை எடுத்திருந்தா? நீங்க மந்திரி பதவி மட்டும் நீங்க தூக்கி விடுங்க, மத்தெல்லாம் நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். மந்திரி பதவியை தூக்கி நீங்க திமுகவோட உறுப்பினராகவே இல்ல திமுகவோட நிர்வாகியே வச்சுதான் நாங்க கேட்க போறோமா? அதுவே ஒரு அருவருக்கத்தக்க கட்சிங்க. அது மோசமான கட்சி. அதுல நீங்க பொன்முடி போல இன்னும் மோசமான ஆளை கூட வச்சுக்கோங்க. திமுக நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஹால் மீட்டிங்ல இன்னும் ஆபாசமா எவ்வளவு நாள் பேசு, அது ஓம் கட்சி.
ஆனா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில உங்க நிர்வாகியா இருந்தா கூட அதை பேசாத. ஏன்னா அவங்களும் எங்களோட தாய்மார்கள், எங்களோட அக்கா தங்கச்சிங்க. அன்னைக்கு இந்த கூட்டத்துல இருந்த பெண்கள் கொஞ்சமாவது சுயமரியாதை உணர்வு இருந்திருந்தா, யாரா நீ இவ்வளவு மோசமா பேசுற, பெண்ணுனா உனக்கு இவ்வளவு கேவலமா போச்சா சார், இன்னைக்கு வந்துட்டு விலை மாதர்னு இவங்க சொல்றாங்கல்ல, அவங்க மேல நம்ம அக்கறையோடு இருக்கணும் சார். பாவம் அவங்கள ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த தொழிலுக்கு போறாங்க, வயிற்று பொழைப்புக்காக சூழ்நிலையின் காரணமாக ஏதோ போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து நம்ம விழுந்துட்டோமே, நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, இதுல இருந்து வெளியில போக முடியல சொல்லி பதறுவா. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆதரவா நிக்காம பெண்களை ஒட்டுமொத்தமா கேவலமா பேசுறது, மத வழிபாட்டு சின்னத்தை இவ்வளவு கேவலமா பேசுறது, உள்ளுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருந்தா நீ இவ்வளவு பேசுவ சிரிச்சுக்கிட்டு. திமுகவோட பண்பாடே இதாங்க. திமுகவோட பாரம்பரியமே இவ்வளவு மோசமான பாரம்பரியம். அதோட எடுத்துக்காட்டா தான் இந்த பொன்முடி இருக்கிறார். நீங்க மந்திரி பதவியிலிருந்து மட்டும் அவரை நீக்கி இருந்தீங்கன்னா, வேற எந்த பதவியை விட்டு நீங்க நீக்கலன்னு நாங்க கேட்க மாட்டோம். நீங்க பண்றது என்ன, கண் துடைப்பு சார். இது எவ்வளவு பெரிய தவறு சார். ஒருத்த கொலை பண்ணிட்டான், நீங்க சாதாரணமா விட்டுருவீங்களா அவனை? திருட்டும் ஒரு குற்றம், கொலையும் ஒரு குற்றம். ஆனா திருட்டை விட கொலைக்கு தானே அதிக தண்டனை கொடுப்பீங்க. இந்த கோடிக்கணக்கான தமிழர்கள், கடவுளை வெளிப்படக்கூடிய சிவனையும் பெருமாளையும் வெளிப்படக்கூடிய கோடிக்கணக்கான தமிழர்களோட மனம் புண்பட்டு இருக்குல்ல, கோடிக்கணக்கான பெண்கள் கூசுறாங்களே இதை கேட்டு. அதுக்கு மிகப்பெரிய தண்டனையா எதுவா இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா மந்திரி பதவியை விட்டு தூக்குறது கூட பத்தாது சார், தூக்கி ஜெயில போகணும் இந்த மாதிரி ஆசாமிகளை. அப்பதான் நாளை மறுநாள் எவனும் இந்த மாதிரி பேச மாட்டான். நீங்க கோர்ட்டு கேஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு போட்டோம், கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம். கொஞ்சமாவது நாகரிகமான ஆளா இருந்தா, கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள மனிதனா இருந்தா, கொஞ்சமாவது முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைவனா இருந்தா அந்த மு.க. ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கணும், தூக்கி போட்டிருக்கணும் பதவி விட்டு. தூக்கி போட்டு அப்புறமா கூட்டாவது இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு அப்படின்னு உங்க வழக்கம் போல வச்சு பேசியிருந்திருக்கலாம். நீ அதை கூட செய்ய மாட்டேன்னா என்ன மனுஷன் நீ? பொன்முடியோட இந்த மிகப்பெரிய குற்றவாளி, தமிழர் விரோதி, சிவனை வழிபடுறவங்களுக்கும் பெருமாளை வழிபடுறவங்களுக்கும் மிகப்பெரிய விரோதி, துரோகி, பெண்களுக்கு விரோதி யாருன்னு கேட்டா மு.க. ஸ்டாலின் தான். தப்பு செய்யறவனை விட தப்பு செய்யறவனை தூண்டுறவன், அதை என்கரேஜ் பண்றவன், அதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறவன் மிகப்பெரிய அயோக்கிய. ஸ்டாலின் பண்றது அயோக்கியத்தனம். இல்லை, பொன்முடி அவர்கள் பேசின அந்த சர்ச்சைக்கு இன்னும் சரியான நடவடிக்கை எடுக்கல. திமுக எம்பி அவர்கள் ஒருத்தர் மேடையில் பேசுகிறாரு, உனக்கு கல்யாணம் ஆகி 10 மாதத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்கும், அப்படி உனக்கு முன்னாடியே குழந்தை வேணும்னா கள்ளத்தொடர்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த கள்ளத்தொடர்பை பற்றி திமுககாரன் பேசுறது ரொம்ப ரொம்ப இயற்கையானது. ஏன்னா எப்படிப்பட்ட தொடர்புலாம் திமுக தலைவர்களை வச்சிருந்தாங்க சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவரோட வனவாசங்கிற வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை எழுதி வச்சிருக்கார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கக்கூடிய வனவாசங்கிற புத்தகத்தை வாங்கி படிக்கணும். திமுக உள்ள சாதாரண நிர்வாகி இல்ல, திமுகவோட தலைமை பொறுப்புல இருந்த பல பேரு பெண்கள் விஷயத்துல எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கிறாங்க. விலை மாதர் வீடுகளுக்கு போறதையே பொழப்பா வச்சிருந்தாங்க. விலை மாதர்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்களையும் ஏமாத்திட்டு காசு கொடுக்காம வந்திருக்கிறாங்க. கொடுத்த பணத்தை என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வாங்கிட்டு வந்து மறுபடியும் அந்த பணத்தை இன்னொரு வீட்டுல போய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிஜேபி காரன் சொல்லல, அதிமுக காரன் சொல்லல, திமுகவுல இருந்த கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். திமுகவோட முக்கிய தலைவர்கள் கூட நெருக்கமா இருந்து அவங்க கூடவே பயணிச்ச கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். அந்த பாரம்பரியம் தான், அந்த மோசமான பாரம்பரியம் தான் இவங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ பொன்முடி பேசின அப்புறம் அவர் மேல உரிய நடவடிக்கை, அவர் செஞ்ச மிகப்பெரிய படுபாதக குற்றத்துக்கு மந்திரி பதவியிலிருந்து நீக்கி இருந்தா திமுகவோட இன்னொரு எம்பி இந்த மாதிரி கேவலமா பேசுவானா? அப்ப யாரு இதை என்கரேஜ் பண்றது? நம்ம தலைவர் இதெல்லாம் ரசிக்கிறாரா, மு.க. ஸ்டாலினுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு போலடா அப்படின்ட்டு இப்படி பேசுறான். அப்புறம் உங்களோட பர்சனலுக்குள்ள போனோம்னா, உங்க மனைவிக்கு நீங்க கல்யாணம் பண்ண அப்புறம் தான் குழந்தை பிறக்குது, உங்க துணைவிக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு? ப்ராப்பரா கல்யாணம் பண்ணிட்டா நீங்க வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னு எவனாச்சும் கேள்வி கேட்டானா, ஏன் அப்புறம் தனி மனித தாக்குதல் அப்படிம்பீங்க? நீ ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நீ கொச்சையா பேசலாம், அதுக்கு நாங்க கவுண்டர் எதிர்வினை ஆட்டுறதுக்கு உன் குடும்பத்துல நீ இப்படி பண்ணி அப்படின்னு கேட்டா பர்சனல் அட்டாக் கூடாதும்ப. நாங்க நாகரிகம் கருதி இன்னும் இளைமுறை காய்முறையா தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நீ பாட்டுக்கு கொச்சையா ரொம்ப ஆபாசமா அநாகரிகமா அருவருக்கத்தக்க வகையில பொதுவெளியிலே பேசிட்டே போய்யா. தமிழர் பண்பாட்டு விரோதி இந்த திமுக, தீயசக்தி திமுக. சரிங்க, திமுக மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இன்னைக்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில் பேசியிருக்காரு, அது நீங்களே கேளுங்க என்னன்னு. சில கட்சிகளுடைய ஐடிவிங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு பொய்ய பரப்புவாங்க, இல்லைன்னா அவதூறு கருத்துக்களை பதிவிடுவாங்க. திமுக பத்தி சொல்றாரு. இந்தியாவிலேயே
நாட்டிலேயே நம்முடைய அல்ல, நாட்டிலேயே அறிவார்ந்த ஐடி விங் தான் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங் தான். அதை நம்ம பெருமையாக சொல்லலாம். நம்முடைய கொள்கையையும் பெரியார், அண்ணா, கலைஞர், கழக தலைவர் அவர்களின் சாதனைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு மாபெரும் பணியை நீங்கள் எல்லாம் மேற்கொண்டு வருகின்றீர்கள். இந்த 2 ஆண்டுகளுடைய நமது திராவிட மாடல் அரசின் திட்டங்கள், முக்கிய நிகழ்வுகள் சார்ந்து 500க்கும் மேற்பட்ட ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் பணிகள் சிறப்பாக நீங்கள் எல்லாம் செய்துள்ளீர்கள். வாழ்த்துக்கள். இந்தியாவிலேயே சிறப்பான கட்சிங்கிறார். இதை போய் நீங்கள் விட்டுருச்சாட்டு வெறும் 200 ரூபாய்க்கு வேலை பார்க்குறாங்களே. நாட்டில் இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட்லாம் வந்துருக்குது, குறைந்தபட்சம் நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி. அதை விட ரொம்ப கம்மியாக வெறும் 200 ரூபா வாங்கிட்டு வேலை பார்க்குறான்ல. அப்போ அவனை உற்சாகப்படுத்தானே பேசணும். கட்டுக்கோப்பான கட்சி அப்படி பேசியிருக்காரு. கட்டுக்கோப்பான கட்சியா? அப்புறம் ஏன் மு.க. ஸ்டாலின் புலம்புனாரு? எவன் என்ன மாதிரி பேசுவீங்கன்னு தெரியல, என்ன தொந்தரவு கொடுப்பீங்கன்னு தெரியல, என்ன குடைச்சல் கொடுப்பீங்கன்னு தெரியல, எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு அவங்க நிர்வாகிகள் பற்றியில் தானே பேசினாரு. கட்டுக்கோப்பான கட்சி அப்படின்னா ஏன் வந்துட்டு இப்படி பேசுறாரு பொன்முடி? ஏன் இப்போ அந்த திமுக எம்பி ஒருத்தர் இவ்வளோ மோசமாக பேசியிருக்கிறாரு? இதுதான் உங்களோட கட்டுப்பாடா? இதுதான் உங்க கண்ணியமா? நீங்க பெரியாரோட கொள்கை ஆகும்னு சொல்றீங்க. என்ன பெரியாரோட கொள்கை இவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க? பெரியார் பெண்களுக்கு விடுதலைன்னு என்ன சொல்லியிருக்காரு? எத்தனை புருஷனாலும் வச்சுக்கோ, கருப்பு பையை வந்துட்டு அறுத்து எறி, புல்ல பெத்துக்காத, இதுதான் வந்துட்டு பெண் விடுதலை அப்படின்னாரு. அது உங்க கொள்கை. அதை நீங்க வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல. சரி, அண்ணா அந்த கட்சியில இருந்த நல்ல மனுஷன் அவரு, நீங்க மறுபடியும் மாத்திவிட்டீங்க அந்த கட்சியை. மாநில சுயாட்சி பேசின அண்ணா சொல்றாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டாரு. திமுகல இன்னைக்கான மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன அண்ணா கொள்கை இருக்கு உங்களுக்கு? மாநில சுயாட்சி பேசியிருக்காருல்ல அவர், அந்த கொள்கையை இன்னைக்கு வலியுறுத்துறாரு முதல்ல. மாநில சுயாட்சி அண்ணா கைவிட்டுறாரு தெரியுமில்ல. எங்களுக்கு ஸ்டேட் அட்டானமி வேண்டாம், மோர் அட்டானமி வேணும்னாங்க. எலெக்ஷன் வருது இல்ல, கையில் எடுப்பாங்க, பையிலேருந்து எடுப்பாங்க, எலெக்ஷனுக்காக எல்லாம் செய்வாங்க இவங்க. என்ன கொள்கை உங்களுக்கு சார்? ஒரு கொள்கையான என்ன சார் செய்யணும்? கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சீங்களோ அன்னையிலேருந்து தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு அதை நடைமுறைப்படுத்தி காமிக்கணும். 1949 திமுக ஆரம்பிச்சது, இன்னைக்கு 2025. ஆனா உங்க கொள்கையை சொன்னதெல்லாம் செஞ்சீங்களா? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையா சுடுகாடுன்னு சொன்னீங்களா? திராவிட நாடு அடைய முடியல. திமுக உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் சுடுகாட்டுக்கு போனீங்க, இன்னும் வாழ்ந்துட்டு தானே இருக்கீங்க. கடவுள் இல்லைன்னு பேசுனீங்களா ஒரு காலகட்டத்தில்? மாத்தினீங்களா இல்லையா? அடுத்த ஸ்டேட் அட்டானமி பேசுனீங்களா? என்னாச்சு? ஆனா 1951 அக்டோபர் 21 பாரதிய ஜனசங்கம் ஆரம்பிச்சோம். அதுதான் 1980 ஏப்ரல் 6 பாரதிய ஜனதா கட்சியா வந்துச்சு. அன்னைக்கு நாங்க என்ன சொன்னோம்? காஷ்மீர்ல இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பாத்தீங்கன்னா 370 காஷ்மீருக்கு கொடுத்திருக்கிறோம், அதை நீக்குவோம் சொன்னோம். ஆர்டிகிள் 370 நீக்குவோம் என்று அன்று சொன்னோம். 2019 வரைக்கும் தொடர்ந்து பேசி நீக்கி காட்டினோம். 500 ஆண்டு போராட்டம், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியே தீர்வோம் சொன்னோம். தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம். கட்டணும், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்டோட கட்டணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க சொல்றத செஞ்சு காமிக்கிறோம் சார். இதான் கொள்கை பிடிப்பு. நீ சொன்ன எதுவுமே செய்யறது இல்லை சார். அது கொள்கை 1949 விட்டுருங்க சார். 2021 தேர்தல் சமயத்துல தேர்தல் அறிக்கையில பாஜக ஆட்சிக்கே வரவிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் அதை செஞ்சு காட்டிக்கிட்டு தான். எப்ப சொன்னாங்க? எந்த ஷா வந்தாலும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியாது. தமிழகத்துல பாஜகவை ஆட்சிக்கு வர விட மாட்டோம்னு எப்ப சொல்றாங்க? 1949 சொல்றாங்களா? காங்கிரஸை தூக்கி எறியணுங்கிறது தான் இவங்களோட கொள்கை. காங்கிரஸை எதிர்த்து, அதுவும் ஒப்பற்ற தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் மேல அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகளை வச்சு அவர் ஆட்சி தூக்கி போட்டுட்டு ஆட்சிக்கு வந்தது இந்த திமுக. எந்த காங்கிரஸை எதிர்த்து திமுக களம் கண்டதோ அந்த காங்கிரஸோட இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் கட்டாய திருமணம். பிஜேபியை தமிழகத்துல ஆட்சி கட்டல அமர விட மாட்டோம்னு சொல்லி 1949 இவங்க சொல்லல. ஏன்னா நாங்க கட்சியை 1951 தான் ஆரம்பிச்சோம். 1999 இருந்து 2004 வரைக்கும் எங்க கூட கூட்டணியில் இருந்த ஆசாமிங்க இந்த ஆசாமிங்க. நாங்க என்ன செஞ்சோம்? ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நல்லது செய்யணுங்கிறதுக்காக சரி இந்த சின்ன பையலோட ஹெல்ப்பும் தேவைன்னு சொல்லி இவங்க சரியில்லாத இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி சேர்த்துக்கிட்டோம். நாங்க 5 வருஷம் எங்க கூட இருந்தேன். அன்னைக்கு கருணாநிதி என்ன சொன்னாரு? பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்று பொய் பிரச்சாரம் செய்வார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும். வாஜ்பாய் நல்ல மனிதர், பாஜகவின் கொள்கைகள் நல்ல கொள்கைகள், RSS ஒரு தேசப்பற்ற இயக்கம். நாங்க சொல்றதெல்லாம் அவர் சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்காரு. கூட்டணியில் எங்க கூட இருந்ததாக உண்மையை சொன்னார். மோடி ஒரு நல்ல தலைவர், மிகச்சிறந்த தலைவர்னு அப்பவே சொன்னாரு. இன்னைக்கு எல்லாருமே குஜராத்தோட கலவரம்னு பொங்குவான். அந்த காலகட்டத்திலேயே மோடி நல்ல மனிதர், சிறந்த தலைவர் சொன்னது கருணாநிதி அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி இல்லைன்னு சொன்னதும் கருணாநிதி.
மோடி நல்ல தலைவரும் சொன்னவரும் கருணாநிதி, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒப்பற்ற தலைவரும் சொன்னவரும் அவரு, எங்க கூட கூட்டணியில் இருந்ததும் திமுக. இன்னைக்கு வந்துட்டு திடீர்னு ஆட்சி கட்டில் அமர விட மாட்டோம். நாங்க எப்ப போய் ஏற்கனவே ஆட்சியில இருந்தோம்? தமிழகத்துல ஏற்கனவே நாங்க ஆட்சியில இருந்தா மறுபடியும் உங்களை ஆட்சியில விட மாட்டோம்னு சொல்லலாம். காங்கிரஸ் வேணா சொல்லிட்டு போ, காங்கிரஸ் ஒருபோதும் அந்த வர முடியாது, அந்த கற்பனையே அவங்களுக்கு இல்ல. இப்ப சும்மா எலெக்ஷன் வருது வச்சு டயலாக் பேசுறாங்க. அமித்ஷா எந்த சா வந்தாலும் விட மாட்டோம். சா கமிஷன் ரிப்போர்ட்டை பார்த்திருக்கணும். 1975 ஜூன் மாசம் 25 இந்திரா காந்தி தனக்கு வந்த பிரச்சனைய நாட்டுக்கு வந்த பிரச்சனையா சொல்லி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி 2 வருஷம் பேயாட்டம் ஆடினாங்க. அதுல பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? RSS மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி இயக்கமான பாரதிய ஜனசங்கம் மட்டும் இல்ல, திமுகவும் பாதிக்கப்பட்டது. ஸ்டாலின் பாதிக்கப்பட்டிருக்காரு. 1976 ஜனவரி மாசம் 30 திமுக அரசாங்கத்தை காங்கிரஸ் அரசாங்கம் கலைத்தது. ஸ்டாலின் அடிச்சு உதைச்சாங்க. சிட்டி பாபுன்னு ஒரு முன்னாள் மேயர் உயிரிழந்தார். திமுக காரரு, திமுக காரங்க நிறைய பேர் கரை வெட்டியை கழட்டி வச்சுட்டு ஓடுனாங்க. கரை வெட்டி கட்டுறதே இல்லை, ஏன்னா திமுக காரனை தெரிஞ்ச தூக்கி உள்ள போட்டாங்க. தனிப்பட்ட முறையிலேயே கருணாநிதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, மு.க. ஸ்டாலினும் பாதிக்கப்பட்டிருக்காரு. திமுக ஆட்சி இழந்திருக்கு காங்கிரஸால. இந்த வரலாறு எதுல பதிவு பண்ணப்பட்டிருக்கு? சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் சா அவரு எழுதி கொடுத்த அந்த சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ல சா கமிஷன் ரிப்போர்ட்னு பேரு. இந்த வரலாறுலாம் அதுல இருக்கு. சா நீங்க பாதிக்கப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த பாதிப்புக்கெல்லாம் காரணமான காங்கிரஸ் கட்சியோட நீங்க கூட்டணியில் வச்சிருப்பீங்க. அந்த காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து எதிர்த்து வரக்கூடிய அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பீங்களா? அந்த சா கூட நீதி அரசர். அமித்ஷா அப்படி இல்ல, சாணக்கியர், 2ஆம் சாணக்கியர், 2ஆம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அவருக்கு தெரியும் இந்தியாவில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 மாநிலங்கள்ல பிஜேபி இல்ல அதனோட அலையன்ஸ் ரூலிங் பார்ட்டியா இருக்குது. தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கணும் எவ்வளவு நாள் ஆகும்? ஏற்கனவே 3% இருந்தோம் ஒரு எலெக்ஷன்ல, அடுத்த எலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கிறோம்? 12% வந்திருக்கிறோம். திரிபுராவில் 2% இருந்து 45% வந்து ஆட்சியை பிடிச்சோம். 4 எம்எல்ஏ இருந்து 75 எம்எல்ஏ 77 எம்எல்ஏ வந்துட்டு வெஸ்ட் பெங்கால்ல வந்தோம். தமிழகத்தில் வர முடியாதா என்ன? ஒடிசாலையும் வந்திருக்கு. ஒடிசா ஆட்சியில் வந்திருக்கோம். இந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியாது. பல்வேறு மாநிலங்கள் அப்படி வந்திருக்கிறோம். ஆனா ஒன்ஸ் தமிழகத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா குஜராத்ல எப்படி தொடர்ந்து பலமுறை பாஜக அரசாங்கமோ தமிழகத்திலும் இப்படிதான் நடக்கும். தமிழக மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த திமுக சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரத்தை நம்பாதீங்க. ஒரு முறை பாஜக வந்துட்டு ஆட்சி அமைக்கட்டும், அப்புறம் நாங்க வந்துட்டு ஓட்டு கேட்காமவே நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. ஒரு இடத்துல லஞ்சம் கொடுக்க வேண்டாம், ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வராது, ஒரு மாணவனுக்கு இளைஞனுக்கு பிரச்சனை வராது, வேலையில்லா திண்டாட்டங்கிறது இருக்காது. அவ்வளவு சூப்பரா ஆட்சி நடத்துவோம். ஒரு குடும்பம் மட்டும் கோலச்சக்கூடிய இந்த திமுக ஆட்சி வேண்டாம் நமக்கு. நம்ம ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரணும். அதுக்கு அடித்தளம் இடுபவர் அமித்ஷா அவர்கள். அமித்ஷா வந்துட்டா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். மறுபடியும் பதற்றோம். அமித்ஷா என்ன, எந்த சா வந்தாலும் வேற என்ன சா இருக்காங்க? அமித்ஷாவையும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியல, பயந்துட்டு கிடக்குறீங்க. வேற எந்த சா வந்தாலும்னா சும்மா ஏதாச்சும் டயலாக். பாவம், அவருக்கு பேசவா தெரியுது, எவ்வளாச்சும் எழுதி கொடுத்துருவான், ஏதாச்சும் எழுதணுமேங்கிறதுக்கு எழுதி கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் ஏதாச்சும் பேசிட்டு கிடப்பாங்க. அமித்ஷா தமிழகத்துக்கு கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நாங்க கூட என்ன நினைச்சோம் அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு எலெக்ஷன்ல இந்த அலையன்ஸ் கூட்டணி விஷயம்லாம் ஜனவரிக்கு அப்புறம் 2026 ஜனவரிக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க நினைச்சோம். தலைவர் யோசிச்சார், ஆகா இது சரியில்லையே, தமிழக மக்கள் குறிப்பா மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள்லாம் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்களே திமுக ஆட்சியால, நம்ம லாஸ்ட் மினிட்ல போயிட்டு அலையன்ஸ் வைக்கக்கூடாது, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடந்துடக்கூடாது. எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அலையன்ஸ் வைய, 2 பேரும் சேர்ந்து பல்வேறு விஷயத்தை திட்டமிடுங்க, அவன் இப்பவே கதறட்டும், மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரட்டும். ஏற்கனவே மக்களுக்கு வந்துருச்சு. இந்த தீய சக்தி திமுகவை ஆட்சிக்கு மறுபடியும் வர விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டோம்னா தமிழகம் ரொம்ப பின்தங்கி போயிடும். தமிழக மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் ஃபியூச்சர் ஒண்ணுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்தாரு. ஒரே நாள் இருந்தாரு. கரெக்டா பேச வேண்டிய விஷயங்களை பேசி இவன் எவ்வளவு மோசமா பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்லி கூட்டணியை அமைச்சிட்டு போயிட்டார். இந்த பயம்தான் என்னென்னமோ பேசிட்டு கிடக்குறாங்க. திடீர்னு வந்துட்டு ஐடிவிங்க கூப்பிடுறாங்க, அவங்கள போய் பாராட்டுறாங்க. ஐடிவிங்களை தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய எல்லாரும் பாருங்க. முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய திமுகவில் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய பல பேர் அவ்வளோ ஆபாசமாக அநாகரிகமாக எழுதுறான்.
இப்ப என்னோட ஃபேஸ்புக்லயே, எக்ஸ்லயே, இன்ஸ்டாலயே போய் பாருங்க. ஒரு வார்த்தை நான் ஆபாசமா பேசியிருக்கிறேன்னா? ஆனா என்னை விட திமுகவில் இன்னும் பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய பல பேரை அவ்வளவு மோசமா பேசுறாங்க. அதுதான் சிறந்த ஐடிவிங்க. பட் இந்த கோபாலபுர குடும்பத்துக்கு, குறிப்பா உதயநிதிக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த உதயநிதி எவ்வளவு கேடு கெட்ட ஆசாமி, எவ்வளவு ஆபாசமான ஆசாமி. சசிகலா அம்மா மேல நமக்கு 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாம் சார், அதை விமர்சனம் பண்ணுங்க. இபிஎஸ் பத்தி என்ன சொன்னார் இந்த ஆசாமி உதயநிதி? விட்டு அவங்க காலுக்கு இடையிலேயே பூந்திருப்பாரு. என்ன பேச்சு இது? அநாகரிகம் இல்ல? உங்க குடும்பத்து பெண்கள் அப்படி பேசினா உங்களை வலிக்காது? அவங்களும் ஒரு அம்மா தானே. இப்ப இவ்வளவு ஆபாசமா சிந்திக்கக்கூடிய ஒரு ஆசாமிக்கு திமுக ஐடிவிங்காரன் வந்துட்டு மோசமா எழுதுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாம தான் சிறந்தவங்க. இந்தியாவிலேயே ரொம்ப மோசமான வார்த்தைகளை, அநாகரிகமான வார்த்தைகளை, ஆபாசமான வார்த்தைகளை போட்டு எழுதுறது நம்பர் 1 யாருன்னு கேட்டா திமுக ஐடிவிங். அதைத்தான் பாராட்டியிருக்காரு நினைக்கிறேன் இந்த அருவருக்கத்தக்க ஆபாசமான ஆசாமியான உதயநிதி ஸ்டாலின்.